Hello friends, CityCarTrainers, highly professional and personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட சார் இருக்காரு. So சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா today third day of class and task number 1 moving on a mild traffic main roads. So கொஞ்சம் டிராஃபிக்ல மெயின் ரோட்ஸ்ல எப்படி டிரைவ் பண்ணணும், என்ன விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம டாஸ்க் கொடுத்துருக்கிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் கிண்டி டு குரோம்பேட். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரோட்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பேஸ் தியரி, ஃபஸ்ட்டு லேன் ஃபார்மேஷன், நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லேன் சேஞ்சிங். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவர் லேன் சேஞ்ச் பண்ணும்போது ரைட் லைனில் போகிறாருன்னா ரைட் மிரர் பார்த்தா லேன் சேஞ்ச் பண்ணணும், லெஃப்ட்டில் வரானா லெஃப்ட் மிரர் பார்த்தா லேன் சேஞ்ச் பண்ணணும். கியர் இன்க்ரீசிங் அண்ட் ரிடக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் ஒரு 30 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காரில் தான் கற்றுட்டு இருக்காரு, எஸ்யூவி டைப் வெஹிக்கிள் ஹுண்டாய் கிரேட்டா. ஸோ இந்த வெஹிக்கிளில் அவர் ஏன் கற்றுக்கிறாரு, இதில் கற்றுக்கும் போது அவருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி மாருதி விட்டாரா பிரீஸா புக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே ஒரு எஸ்யூவி டைப் வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளோட லென்த்து, வித்து ஆஸ் வெல் அஸ் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் இதிலே கற்றுட்டார் அப்படின்னா அவரோட வெஹிக்கிள் அவருக்கு டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ், ரோட் வியூ, ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட், ரியர் ஜட்ஜ்மெண்ட், சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இதில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது மெயினாக சேஃபர் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கல்ஸ், ஸ்பீட் கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 பாயிண்ட்ஸ் பற்றி எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மெயின்டைன் சேஃபர் டிஸ்டன்ஸ். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சேஃபர் டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கல்ஸ். ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள் இருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாரு, லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கல்ஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல்டு மேனரில் தான் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் தேர்ட் கியரில் ஒரு 30 ஸ்பீட்லேயே தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் அவரால் நிறைய விஷயம் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ சிக்னல்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும், லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக கெயின் ஆகும். ஸோ ஒரு பிகினர் ஸ்லோ ஸ்பீடில் டிரைவ் பண்ணால் மட்டுமே தான் அவங்களுக்கு பர்ஃபெக்டான இந்த கால்குலேஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிடைக்கும், கிளச் கண்ட்ரோல், கியர் ஷிஃப்டிங் எல்லாமே. ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் இஸ் கிளச் கண்ட்ரோல். ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த மாதிரி சிக்னலில் நிற்கும் போது ஒன்ஸ் வெஹிக்கிள் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் கியர். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா he has to leave the clutch very slowly. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கியர் ரெட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ரெட்டில் இருக்குது. ஸோ இப்போ கியர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் போட்டிருக்காரு. நோ இஸ் ரிலாக்ஸிங் இஸ் லெக். ஸோ கொஞ்சம் கிளச்லேருந்து கால் எடுத்திருக்காரு. இப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர். நோ he has to leave the clutch very slowly. இப்போ கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸ்மூத்தாக வெஹிக்கிள் மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட். ஸோ ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் வர வெஹிக்கிள்ஸ், லெஃப்டில் வர வெஹிக்கிள்ஸ், ஆப்போசிட்டில் போகிற வெஹிக்கிள்ஸோட ஜங்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கணிக்கணும். இந்த மாதிரி வெஹிக்கிள் ஒரு வெஹிக்கிள் இந்த ரூட்லேருந்து வரும்போது எங்கேருந்து வெஹிக்கிள்ஸ் வரும் அப்படின்ற ப்ரெடிக்ட் பண்ணியே மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோலில் டிரைவ் பண்ணணும். மிரர் அப்சர்வேஷன், பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் என்ன லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மிரர் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கணும். நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக போகக்கூடாது அப்படின்றத நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் க்ளோஸாகவும் போகிறது இல்லை. ஸோ க்ளோஸாக போய் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், கியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பீட் அப்சர்விங் சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் கொஞ்சம் சேஃபர் டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணும்போது சடன் பிரேக் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சடன் பிரேக் இருக்கிறது இல்லை, ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷனில் தான் இருக்காரு. கியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பீட், கரெக்டான கியரில் கரெக்டான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணணும். கம்மியான கியரில் ஜாஸ்தி ஸ்பீடாவோ இல்லை ஜாஸ்தி ஸ்பீடில் கம்மியான கியராகவோ அவர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ தட் கியர் மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கியரில் 20 to 30 ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா அதில் வந்து 40 கிட்ட போகக்கூடாது. இதே செகண்ட் கியரில் 20 to 30 மேனேஜ் பண்ணாமல் 10லையும் மேனேஜ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியருக்கு ஏத்தாப்புல அந்த ஸ்பீடு இருக்கணும். ஸோ அந்த கியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பீட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக ஹோல்டு பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock, ரைட் ஹேண்ட் 3 o'clock ஆஸ் வெல் அஸ் இந்த ஸ்டடி ஹோல்டிங் இருக்கு. ஸோ வியூவர்ஸ், சாரோட கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவர் எப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் ஆல் ஆஃப் சடன் வரும்போது நம்ம பார்த்துக்கணும்.
ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டுமே பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் தே கேம் இன் பிட்வீன். ஸோ அந்த மாதிரியும் வரக்கூடாது. ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி இடத்துல. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக ஹார்ன் பண்ணுறாரு, கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாரு, ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் இஸ் அப்சர்விங் சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஜங்ஷன்ஸில் போகும்போது அந்த ஜங்ஷனில் யூ டர்ன்ஸ் இருக்கா, ரைட் டர்ன்ஸ் இருக்கா, ஸோ எக்ஸிட் ரவுண்ட் அபவுட் எங்கே இருக்குது, என்ட்ரி ரவுண்ட் அபவுட் எங்கே இருக்குது, ஸோ அந்த ஜங்ஷனில் என்ன ரோட்ஸோட ஃப்ளோ இருக்குது, ஃப்ளோ ஆஃப் வெஹிக்கல்ஸ் எந்த சைட்லேருந்து வருது அப்படின்ற விஷயம் எல்லாமே சார் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் தான் இந்த மாதிரி ரோட்ஸில் கவர் ஆகுது. ஸோ வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ், அண்ட் திஸ் இஸ் மை ஓன் கார். ஸோ என்னோட காரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாரே தான் இண்டிவிஜுவலாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஹேண்ட் பிரேக் ஹோல்டு பண்ணலை, கியர் ஷிஃப்டிங்கில் நான் வந்து ஹெல்ப் பண்ணலை, ஸ்டீரிங் ஹோல்டு பண்ணலை, எதுவுமே நான் வந்து அவர்கிட்டே நான் போகல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இண்டிவிஜுவாலிட்டிக்கே நான் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி இண்டிபெண்டாக நம்ம ஒரு பிகினரை ட்ரைவ் பண்ண வச்சா மட்டுமே தான் அவங்களுக்கு நிறையா விஷயம் அவங்க கற்றுக்க முடியும். சார் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணார் ஸ்டார்டிங்கில், பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய வெஹிக்கிளில் எடுத்தோடனே ஒரு பிகினர் ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் நம்ம என்ன மாதிரியான இன்புட் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ கான்செப்ட் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம கொடுக்கும்போது தான் ஒரு பிகினர் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வருது அவுட்கம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இல்லை உங்களுக்கே டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் CityCarTrainers அப்ரோச் பண்ணுங்கள். We provide our service at your doorstep in a highly professional manner. Always need your support, viewers. Kindly subscribe பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் மெயினாக ஒரு வியூவராக இருந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல டிரைவிங் கற்றுக்குறோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் நம்ம எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், அது வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது, ஒரு பிகினருக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்றத ஒரு இன்ஸ்ட்ரக்டராக நம்ம சொல்லணும். ஸோ ஒரு பிகினர் டிரைவராக அவங்களும் கேட்டுக்கணும். ஸோ இது எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ வியூவர்ஸ்.